இதுக்கு தான் சொல்லுவாங்க, எப்பயுமே நம்ம செய்கிற விஷயங்களை சிறப்பாக தெளிவாக கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்க தேவையில்லை, நமக்கான விமர்சனம் வராது. ஒரு விஷயத்தை நம்ம என்னைக்கு தவறாக செய்கிறோமோ அப்போ நமக்கான விமர்சனங்களும் கல்லடிகளும் வரத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து இருக்குது. இப்போது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்வதியோடைய சப்போர்ட்டர்ஸ் மனசாட்சியோடு பேசுங்க, பார்வதி எவ்வளோ அழகாக டாஸ்க்கை பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக டாஸ்க்கை பண்ணுற பார்வதி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களே, நீங்கள் வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, நீங்கள் ஒருத்தலாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் போய் பேசுகிறான். அந்தளவுக்கு பார்வதிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் ஒன்றே ஒன்று நான் வந்து உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, நம்ம டாஸ்க்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எதை பற்றி பேசுகிறோன்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். பார்வதியோடைய வசந்தி அப்படிங்கிற அந்த வார்டன் கேரக்டரை பற்றி யாரும் இங்கே குறை சொல்லலை. அவங்களுடைய அந்த ஒரு டாஸ்கில் ரொம்ப அமைதியாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து ரொம்ப பொறுமையாக அவங்களாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. எந்த விதமான சண்டையோ பிரச்சனைகளோ அவங்க பண்ணலை, அதை யாரும் இங்கே தப்பாகவும் சொல்லலை. ஓகேவா, அது வேற கதை. எதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சா, அந்த மொட்டை கடிதாசியில் என்ன எழுதியிருக்கு அதை வச்சு பார்வதி ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, என்னை தப்பாக சொல்கிறாங்க, தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்தது, அவர் எஃப்ஜேக்கு வந்து கையில் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தர்மலிங்கம் வாத்தியாரை வந்து கிச்சனுக்கு வர வைக்கிறதுக்கு, தன் வசம் வர வைக்கிறதுக்கு எஃப்ஜேவுடைய கையை வந்து கட் பண்ணிட்டாங்க பார்வதி, அதாவது வசந்தி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இது கேரக்டரை வச்சு, அவங்களுடைய கேரக்டரை வச்சு இந்த அன்சீன் ப்ரோமோ ஒன்று போட்டான். அதை நீங்கள் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஏற்கனவே வந்து இதை பற்றி நிறையா நம்ம பேசியிருக்கோம். அன்சீன் ப்ரோமோவில் ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அந்த பஞ்சாயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லெட்டரில் வார்டனை வந்து குறித்து தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்வதி சொல்கிறாங்க. அடுத்து பிரஜன் வந்து என்ன சொல்கிறாரு, அந்த கேரக்டருக்காக எழுதப்பட்ட லெட்டர் தானே தவிர்த்து இது பர்சனல் அட்டாக் கிடையாது. ஏன்னா பார்வதி வந்து இதை பர்சனல் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிடையாதுன்னு பிரஜன் சொல்கிறாரு. 100% அதான் உண்மை. நெக்ஸ்ட்டு இவங்க சாண்ட்ரா வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. காலையில் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லும் பொழுது அவர் தானே கோவப்பட்டிருக்கணும், யார், அமித் கோவப்பட்டிருக்கணும். அப்போ அவர் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அண்ட் கானா வினோத், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு கானா வினோத் சொல்லும்போது, அதுக்கு நான் வந்து தூக்கு மாட்டி செத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார், அமித் வந்து சொல்கிறார். அதுக்கு பார்வதி சிரிக்கிறாங்க. உடனே அமித் வந்து நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவர் கோபமாக போகிறாரு. இதுக்கு தான் பார்வதி போய் அழுகுறாங்க. வெளியில் அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கு, அது வந்து கேரக்டர் அசாசினேட்டு பர்சனல் அட்டாக்னு அவங்க வெளியில் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கிட்ட உட்காந்து அழுதுருப்பாங்க, நான் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நான் லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னது பார்வதி, ஆமாவா இல்லையா? இந்த பார்வதியோடைய திடீர் சப்போர்ட்டர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் தானே அவ்வளோ பொங்குறீங்க, பார்வதி இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணலைன்னு யாரும் பேசலை. அது மட்டும் இல்லாமல் நான் திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்னது, அந்த லெட்டரை எழுதுனது திவ்யா, அது வியானா கிடையாதுன்னு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர்த்து திவ்யாவை எந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ணலை. அது உங்களுக்கு புரியாது, ஏன்னா மூளை இருந்தால் தான் புரியும், தற்கொலைகளுக்கு புரியாது. ஓகேவா, இப்போ பார்வதியோடைய டாஸ்க்கை நம்ம குறை சொல்லி நம்ம பேசலை, அதுக்காக மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் பேசுனது அந்த கேரக்டரில் நீங்கள் என்னவா ப்ளே பண்ணுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு பிக் பாஸ் ஒரு ரோல் கொடுக்குறாருங்க, அந்த ரோலில் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலான்னு ஒரு ஃப்ரீடமை கொடுக்குறாரு. அப்படி ஒரு ஃப்ரீடமை கொடுக்கும்போது அந்த ஃப்ரீடமை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. எப்போ பார்த்தாலும் லவ் யார் கூடயாச்சும் லவ். இது இன்றைக்கி தான் நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. ராஜாங்கம்னு ஒரு டாஸ்க் நினச்சிடா, அந்த ராஜாங்கம் டாஸ்க்கை நீங்கள் எடுத்து கூட பாருங்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் என்ன, அவங்க மன்னர் மீது ஆசை கொண்ட இந்த நாட்டின் இளவரசி. அவங்களுக்கும் எதிர்நாட்டு அமைச்சருக்கும் முன்னாடி காதல் இருந்துச்சு. அதாவது 2 பேரும் வந்து ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ளே வந்து பிரிவு ஏற்பட்டுருச்சு. ஓகேவா, இதுதான் பேஸ் லைன் பிக் பாஸ் சொன்னது. அதில் அவங்க டெவலப் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டில் அவங்க என்ன கேரக்டரில் இருக்காங்களோ அதில் தான் அவங்க டெவலப் பண்ணணும். ஆனால் மாறா அவங்க என்ன பண்ணாங்க, பழைய காதலன் எக்ஸ் லவரோட போயிட்டு ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி மன்னரை விட்டாங்க.
திவாகரை விட்டாங்க. இது பார்வதியாக பண்ண ஒரு விஷயம். இந்த வாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்னா வார்டன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு பள்ளிக்கூடத்தில் வார்டன் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பசங்கள்லாம் வார்டனை போட்டால் அலறுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேரக்டரை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஆனால் மாறா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் வாத்தியாரோட லவ்வு. மற்றபடி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலாம் ஓகே, அது வந்து நம்ம குறை சொல்லலை. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா சுகரை தான் நம்ம பாய்சன் நம்ம சொல்கிறோம். நீங்களே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது ஒரு லவ் கண்டென்ட்டாக கொண்டு வரீங்க. உங்களை சேர்த்து வைக்க சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கேட்குறீங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேட்கல. கல்யாணம் பண்ணி வைங்கன்னு காலையில் பார்வதி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. சொன்னதுனால ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெட்டர் எழுதுகிறாங்க. நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ஒரு இடத்துல. அப்போ ஸ்கூலில் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க தான். ஏங்க டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கனெக்ட் பண்ணி பாத்ரூம் செவரில் எழுதுறது, ஒரு டீச்சருக்கு இன்னொரு டீச்சரோட தொடர்பு இருக்குன்னு பாத்ரூம் செவரில் எழுதுறதுலாம் நம்ம பார்த்தது இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம்ல, அது நடக்கும். அது தப்பாக சரியான்னு கேட்டிங்கன்னா அது தப்பு தான். எப்போ அது ரொம்ப தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி இல்லாத ஒரு விஷயத்த, இப்போ ஒரு டீச்சரும் இன்னொரு டீச்சரும் நல்ல நண்பர்கள், அவங்கள சேர்த்து தப்பாக எழுதுறாங்கன்னா அது தப்பு. நீங்களே வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நாங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறோன்ற ஒரு விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க. எக்ஸ்போஸ் பண்ணதை வச்சு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. அதில் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரியோ பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஆபாசமாகவோ அந்த லெட்டரில் இல்லை. அந்த லெட்டரில் என்ன இருக்குது, இவர் தர்மலிங்க வாத்தியாரை தன் வசம் இழுக்கிறதுக்காக, கிச்சனுக்கு இழுக்கிறதுக்காக பார்வதி வந்து எஃப்ஜியோடைய கையை கட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஆபாசம் இருக்குது? பார்க்குற நம்ம கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி சரி, இப்படி நீங்கள் இதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த லவ் கண்டென்ட்டை பண்ணியே இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணது கூட தப்பு கிடையாது. நீங்கள் 2 பேருமே அடல்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக லவ் பண்ணலாம். ஏன் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சரை லவ் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் நான் சொல்லலை. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அதை கன்வே பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னால் அவன் இப்படி தான் எழுதுவான். ஏற்கனவே அந்த ஸ்கூலில் இருக்கிற அம்புட்டு ஸ்டூடெண்ட்டும் தருதலைஸ், நாதாரித்தனம் பண்ணுறது, முளமாரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம் பண்ணக்கூடிய கேப் மாரிகள் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. பேண்ட்டை ஒழிச்சு வைக்கிறது, புடவையை திருடுறது, ஷூஸை ஒழிச்சு வைக்கிறது, இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் போய் லவ்னா அவன் எழுத தான் செய்வான். அதுக்கு நீங்கள் ஒரு பஞ்சாயத்து வச்சு அதை பற்றி பேசணும். பிரஜன் சொன்னதால கரெக்டு. இப்போ பார்வதியை பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா பார்வதி கேரக்டர் நம்ம யாரும் பேசலை. பார்வதி அண்ட் அமித்தை யாரும் பேசலை. தர்மலிங்கம், அதுக்கப்புறமா நம்ம வசந்தி வார்டனை தான் நம்ம கேட்குறோம். கரெக்டாக சொன்னார். கேரக்டரை பேஸ் பண்ணி தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை தவிர்த்து பர்சனலாக நீங்கள் பர்சனலாக யாரை லவ் பண்ணுறீங்க? கமருதனை தான் லவ் பண்ணுறீங்க. அப்போ பர்சனலாக உங்களை ஏன் அமித்தோடு சேர்த்து வச்சு எழுத போகிறாங்க? அப்படி எழுதுனா அது தப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கு டீச்சரோடு சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டை வெறுப்பேற்றுறதுக்கு டீச்சரோடு சேர்ந்து சைக்கிளில் போகிறீங்க. அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா பசங்க இப்படி தான் எழுத செய்வாங்க. இதில் என்ன உங்களை வந்து கேரக்டர் அசாசினேட்டிங் எங்கே இருக்குது? பார்வதியினுடைய அந்த கதாபாத்திரத்து மேலே தான் விமர்சனம் தவிர்த்து பார்வதி மேலே கிடையாது. அதை பார்வதி எப்படி டைவர்ட் பண்ணுறாங்கன்னா, இத்தனை நாளாக அவங்க எதுவுமே பண்ணலை, இன்றைக்கி ஃபைனல் டேல எதனா ஒன்று பண்ணணுன்றதுக்காக என்ன வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க. உங்கள் புடவை எடுத்து ஒழிச்சு வச்சது பர்சனல் அட்டாக். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அது வந்து தப்பு, அதை நம்ம ஆதரிக்கலை. ஆனால் ஒரு லெட்டரில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை எழுதுனதில் வந்து அதை என்ன கேரக்டர் அசாசினேட் நீங்கள் கோட் பண்ணுறது வந்து தப்பு. ஆபாசம் அங்கே கிடையாது. எது தெரியுமா ஆபாசம்? ஆபாச குறியீடுன்னு சொன்னீங்களே, அதுதான் ஆபாசம். ஒரு பையன் கூட நல்லா பழகிட்டு என்னை பேட் டச் பண்ணுறான்னு சொன்னீங்களே, அதுதான் ஆபாசம். திவாகர்னு வச்சு எல்லா வேலைகளும் பண்ணிவிட்டு எல்லா விதமாகவும் அந்த ஆளை யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதே திவாகரை வந்து நீங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்களே, அதுதான் ஆபாசம். சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அரோராவை வச்சு செய்கிறீங்க. அது வந்து ஆபாசமாக தெரில, பர்சனல் அட்டாக்காக தெரில. இன்றைக்கி நீங்கள் டாஸ்கில் அமைதியான ஒரு கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்றவங்களாம் ஆபாசம் பண்ணுறாங்க, பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க, என்னை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்கன்னா இது எப்படி நம்ம வந்து அது கேரக்டர் அசாசினேட்டாக கொண்டு வர முடியும்? கனி அடுத்து சொன்னாங்க பாருங்கள், கிளியராக சொல்லிட்டு போயிட்டாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. எஸ், இது ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கேட்டீங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி, அந்த பசங்க அதுக்கான ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ஊர் முழுக்க நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்களாம். இவங்க லவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒன்றா இருக்காங்க, இவங்க இதுக்காக தான் இதை பண்ணாங்கன்னு. ஒரு அதே மாதிரி தான் போன டாஸ்க்லேயும் வந்து கமருதன் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறாங்க. அதே கமருதன் பார்வதி கிட்ட வந்து உங்களுக்கு எத்தனை புருஷன்னு கேட்டால் கோவம் வருது.
நம்ம ஒருத்தவங்களை இப்போ என்ன பண்ணுறோமோ அது நமக்கு திரும்ப வரும்போது அது மட்டும் தப்பு, கேரக்டர் அசாசினேட் அப்படி பண்ணக்கூடாது, நான் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னது இது? இந்த திடீர் பார்வதி சப்போர்ட்டர்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நம்ம எதை பேசுகிறோன்றதை புரிஞ்சுக்கோங்க. அவங்க தான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டாங்க, அதுக்கான ஒரு லெட்டர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அது வசந்தி அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு எழுதின லெட்டர் தானே தவிர்த்து பார்வதியை பர்சனலாக யாரும் அட்டாக் பண்ணலை. அந்த நரேட்டிவில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் தான் கோமாளி, ஏமாளி. ஸோ மக்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.